மசாலா சமையல் சேனல். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் வீட்டிலையே குவிக்காக குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ்லையே பாப்கார்ன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக இருக்கிற ஸ்வீட் கார்ன்ஸ் வாங்கிக்கோங்க. தட்டையாக இருக்க ஸ்வீட் கார்ன்ஸ் வாங்கக்கூடாது, அதில் பாப்கார்ன் அந்தளவுக்கு நல்லா வராது. இப்போ இந்த கார்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையானது உங்களுக்கு ஸ்டோரில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. பச்சையான கார்ன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து நான் வச்சுருக்கேன். குக்கர் நல்ல சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு வாசனையே இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சூரியகாந்தி எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்ல சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஒரு க்யூப் சைஸு பட்டர் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவு இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்ணெயவே வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன்ஸை இதுக்குள்ளே சேர்க்குறேன். அதை நல்லா கலந்து கொடுங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயோட அளவு நீங்கள் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னாலும் பாப்கார்ன்ஸ் நல்லா வராது. ஸோ 1 கப் அளவுக்கு மினிமம் ஒரு 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலோ பட்டரோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பியூரான பட்டர் வச்சும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கரிஞ்சிடாம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேம் மீடியம் டு ஹையிலேயே இருக்கட்டும். எல்லா ஸ்வீட் கார்ன்ஸும் நல்லா பேனில் கீழே படுற அளவுக்கு நல்லா நீங்கள் அதை நல்லா வந்து கிண்டி கொடுங்க. இப்போ பாருங்கள், கார்ன் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கார்ன் 1 or 2 கார்ன்ஸ் பொரிஞ்சு வரதை பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் குக்கரோட மூடியை போட்டு அப்படியே மூடிடுங்க. விசில் எதுவும் போடக்கூடாது. அப்படி நல்லா மூடி வச்சுருங்க. சட சட சடன்னு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டு ஃபுல்லாக நிற்கிற வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வச்சுருக்கணும். ஸ்டவ் இந்த டைமில் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு கார்ன்ஸ் ஃபுல்லாக. நல்லா சவுண்டு கேட்குது எனக்கு. இந்த பொரியிற சவுண்டு நின்னதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ளேமை வந்து ஹையில் வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா பாப்கார்ன் வந்து நல்லா மொறுமொறுன்னு வராது, கொஞ்சம் வதவதான்னு இருக்கும். அதனால ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கார்ன்ஸ் ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு சூப்பராக பாப்கார்ன் ரெடி ஆகி வந்துடுச்சு. இன்னும் கூட 1 or 2 வந்து உள்ளே பொரியிறது தெரியுது. பாருங்கள், பாப்கார்ன்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுது இது பண்ணுறதுக்கு. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் வேணும்னா இதில் போட்டு நீங்கள் இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மிளகாய் பொடி இதில் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா வந்து
கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அடிஷ்னலாக பட்டர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மெல்ட்டான பட்டர்ஸை சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கரம் மசாலா, சாட் மசாலா என்ன வேணுமோ இந்த டைமில் நீங்கள் போட்டு குழுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலையே பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.